குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நாமக்கல்லில் பழைய பேருந்து நிலையத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் வந்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். நாமக்கல்லில் தற்போது எவ்வளவு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? நாமக்கல் மாநகர வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் நாமக்கல் நகர பகுதியில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் முதலைப்பட்டியில் என்ற இடத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த நவம்பர் 10ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த நிலையில் நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்திற்குள் நகர பேருந்துகள் மட்டுமே வந்து செல்கிறது. ஆனால் திருச்சி, துறையூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு செல்லாமல் பேருந்து நிலையத்தில் வெளியே பொதுமக்களை இறக்கி விடுவதால் நகர பகுதியில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதே போல பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகளில் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி நாமக்கல் மாநகரம் முழுவதும் இன்று ஒரு நாள் மட்டும் அனைத்து கடைகளையும் அந்த வணிகர்கள் சங்கத்தினர் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாநகரம் முழுவதும் சுமார் 2500 கடைகளை இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் அதை சார்ந்த 25க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாநகரத்தில் மட்டும் இன்று காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை மருந்தக கடைகள் செயல்படும். அதே போல வணிக கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடைகள் முழுமையாக அடைக்கப்படும் என வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் நாமக்கல் நகரில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் வெறிச்சோடி காணப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தொடர்ந்து செய்திகளை விரைவாக பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.